ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்ட நிறம், என்ன அதிர்ஷ்டம், என்னென்ன காதல் வாழ்க்கை, வியாபார பணிகள், அலுவலக பணிகள் அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். ஏன்னா மற்ற ராசியை நீங்க பார்த்துக்கிட்டு உங்க ராசிக்காக வெயிட் பண்ண தேவையில்லைங்க. ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. எதுக்குன்னா அப்பதான் உங்களுக்கு புது வீடியோக்கள் சுட சுட ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம். இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 5ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாளாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் 9ஆம் இடத்துல ராகு மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கையும் 10ஆம் இடத்துல குரு பகவானும் இருக்கிறாருங்க. 6ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பான வகையில் சூரிய பகவான் இருக்கிறார். 5ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு வெவ்வேறு வகையில் உயர்வுகள் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. இந்த தினம் உங்களது செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய அந்த சோர்வான நிலை எல்லாமே மாறி சுறுசுறுப்பாக உங்கள் காரியங்களில் ஈடுபடக்கூடிய நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழல் உங்களுக்கு இன்னைக்கு அமைகிறது. எனவே சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம். இந்த தினம் உங்களது பணிகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் உங்களது செயல்பாடுகள் காரணமாக தான் சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் செயல்பாடுகளை சிறந்த வகையில் மாற்றிக்கொள்வதற்காக நீங்கள் கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்ளணுங்க. மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருப்பது ரொம்ப அவசியம். கர்மா அப்படின்றத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு யாருக்கு எந்த தீங்கும் செய்யாமல் நீங்கள் இன்றைய தினத்தை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் மட்டுமல்ல, இந்த ஓராண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக உங்கள் காரியங்களை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் புதிய புதிய நபர்கள் கூட பழகும்போது கொஞ்சம் அமைதியாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். எந்த விதமான தற்பெருமையான சூழலையும் நீங்களை உருவாக்கி கொள்ளக்கூடாதுங்க. நீங்கள் தற்பெருமையாக பேசுறது கூடாது. இன்றைய தினம் அலுவலக பணிகளில் உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு மூலமாக நினைத்த காரியங்களை உங்களால் இன்னைக்கு சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். ஸோ அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். உங்களுக்கான உயர்வு பற்றி மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி அமையுது. நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் இன்றைக்கி வித்தியாசமான சில மாறுபட்ட அணுகுமுறைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். அது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து தருங்க. மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை உங்களுக்கு உருவாக்கி தரும். உங்களது ஆரோக்கியம் சம்பந்தமாக சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படக்கூடிய செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க. வியாபார ரீதியாக பார்க்கும்போது வியாபாரிகளுக்கு உங்களது பயணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு மிகுந்ததாக இன்றைய தினம் வியாபார வாழ்க்கை அமையும். இருந்தாலும் வியாபாரத்தில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை கண்டிப்பாக பெற முடியுங்க. அதனால் நீங்கள் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. உங்களது லட்சியங்கள் என்னவோ அதை நோக்கி நீங்கள் அமைதியாக உழைப்பை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் வெற்றிகள் பெற வரைக்கும் உங்களுடைய லட்சியங்களை உங்கள் நோக்கத்தை யார்கிட்டையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறமா உங்கள் ரகசியங்களை அல்லது உங்கள் லட்சியங்களை பற்றி நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லிக்கலாம். இந்த மாதிரி லட்சியங்களை வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில் புதிய புதிய அத்தியாயத்தை நீங்கள் உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் சேருங்க. புது எபிசோடு நீங்கள் அப்போ ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரியான சூழல் உங்களுக்கு இப்போ சூப்பராக உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக முக்கியமாக புதிய கர்மாவை எதையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க. அதாவது மற்றவங்களை எந்த விதமான சூழலையும் நீங்கள் தொந்தரவு பண்ணாமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி இருந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உயர்வு வெவ்வேறு வகையில் கண்டிப்பாக கிடைக்கும். அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைதி நண்பர்களே. நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி முடிக்க முடியும். அதனால் உங்களை அலுவலக பணிகள் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணத்தை ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க. பழைய நண்பர்களை போய் நீங்கள் சந்திக்கலாம். பழைய நண்பர்களை மீட் பண்ணுறது மூலமாக இன்றைய நாள் இன்னும் உங்களது மன ஓட்டங்கள் எல்லாம் பிரகாசமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் புதிதாக சில மதிப்புமிக்க கெத்து கூட்டக்கூடிய வகையில் பொருட்களை வாங்க முடியும். அதற்காக உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் வெளியே ஷாப்பிங் போகிறது உங்களுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குங்க. அது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் உங்களுடைய ஃபண்ட் பொசிஷனை கொஞ்சம் டைட்டாகாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். நீங்கள் மற்றவங்களுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்றத நீங்களாகவே ஒரு கற்பனையாக புரிஞ்சுக்கிட்டு சில தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் மற்றவங்களை பற்றி பார்த்த உடனே கெஸ் பண்ணிடக்கூடாது. மற்றவங்க நல்லா அழகாக நல்லா வசதியாக வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்த உடனே சில தவறான முடிவு எடுத்துடக்கூடாதுங்க. ஸோ உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் சில பேர் நெருக்கடியில் கூட இருக்கலாம். பார்க்கறதுக்கு நல்ல பணக்காரங்க மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். அதனால நீங்கள் அவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் மற்றவங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவசரப்பட்டு சில தவறான முடிவு எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும்
கோபத்தை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். குறிப்பாக உங்கள் மனக்குறந்த காதல் வாழ்க்கையில் நீங்கள் வந்து உங்களது காதலுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள தான் முயற்சிகள் மேற்கொள்ளணுங்க. ஏன்னா முன்கோபம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வரலாம். நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணை அது உங்கள் காதலர் கூட கொஞ்சம் கோவப்படாமல் பொறுமையாக நிதானித்து உட்காந்து பேசுறது ரொம்ப அவசியம் நண்பர்களே. உங்கள் பார்ட்னர் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாரு அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியில் போயிட்டு பெரிய இடங்களுக்குடைய பெரிய பெரிய விஐபிகளுக்கு சமமாக நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்ற ஆசைகளை வந்து உங்கள் மனதிலிருந்து உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்கள் பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். மற்றவங்க வந்து நிறைய பணம் வச்சுருப்பாங்க, அவங்களால ஆடம்பரமாக வாழ முடியும். ஸோ அதை பார்த்துட்டு வந்து நீங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. அலுவலக பணிகளில் சின்ன சின்ன ப்ரெஷர் இருக்கலாங்க. ஆனால் உங்கள் திருமண வாழ்க்கையை பாதிக்காமல் நீங்கள் பாதிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். உங்கள் ப்ரெஷரை வந்து நீங்கள் சிறப்பாக ஹேண்டில் பண்ணிக்குவீங்க. இருந்தாலும் வந்து இன்னைக்கு உங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த நல்ல உறவை பராமரிப்பதற்கு நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் டென்ஷன்லாம் விட்டுட்டு நீங்கள் செயல்படுவீங்க. அது உங்களுக்கு இன்றைக்கி பலமாக அமைகிறதுங்க. இல்லற வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தர அந்த மாதிரி சில மாற்றங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படுங்க. உங்கள் ஆஃபீஸ் ப்ரெஷரை ஆஃபீஸோடு விட்டு வந்துடுவீங்க. அதனால் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக தித்திப்பாக மாறக்கூடிய சூழல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உங்களுக்கு உருவாகுதுங்க. அற்புதமான ஒரு நாள். இந்த தினம் நன்மைகள் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இப்பொழுது ஏதாவது பூமி வச்சிருக்கீங்க, ஏதாவது இடம் வச்சிருக்கீங்கன்னா அதை விற்கிறது மூலமாக நல்ல லாபத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். சிறந்த ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறக்கூடிய வாய்ப்புகளை இன்னைக்கு பெறுவீங்க. ரொம்ப நாளாக இதுபடியே இருக்கக்கூடிய தடைப்பட்ட காரியங்களாம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இனிமையாக முடியுங்க. இப்பொழுது உங்களை விட்டு சின்ன சின்ன சண்டைகளை விட்டு விலகி சென்றார்கள்லாம் உங்களை புரிந்து கொண்டு பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. அது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தர காத்திருக்கிறது. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியில் பெற நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க. லக்கியஸ்ட் கலராக கிரே கலர் அமையும். மேலும் நம்பர் 2 2ஆம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ உடம்பில் இருக்கக்கூடிய சோர்வு அசதியெல்லாம் குறையக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். புதிய நபர்கள் கூட பழகும் போது அமைதியாக இருங்க. சண்டை சச்சரவுகள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் செலவுகள் அதிகமாக ஏற்படுறதுனால கொஞ்சம் கவலைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் செலவுகள் ஆகலாம், அவ்வளோதான். வியாபார நிமித்தமாக உங்களுக்கு கொஞ்சம் வியாபாரிகளுக்கு அலைச்சல்கள் மிகுந்த ஒரு நாளாக அமைதுங்க. ஸோ பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப அவசியம். மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய நல்ல வகையில் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. நீங்கள் வித்தியாசமாக இன்னைக்கு உங்கள் காரியங்களில் வந்து ஈடுபடுவீங்க. உங்களுடைய அப்ரோச் இன்னைக்கு வித்தியாசமாக சில மாற்றங்களோடு இன்னைக்கு இருக்கலாம். அந்த புதிய அணுகுமுறையும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி தருவதாக இன்றைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் புதிதாக ஒரு எபிசோடையே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க. இது வரைக்கும் இந்த சூழ்நிலையை மாற்றி புதிதாக ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி அதில் பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அத்தியாயம் புதுசாக இருக்குங்க. நல்ல ஒரு உயர்வு அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கிறது. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களுக்கு வியாபார ரீதியாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கலாம். மற்றபடி இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையுதுங்க. நல்ல ஒரு புதிய வாழ்க்கை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.